ரெண்டு பேருமே டிராபிக் அதானே என்ன வேகத்தடியா ஓட்டுருக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப டீசென்டான ஆளு. சரி ஆளு நல்லா ஜம்முன்னு இருக்காங்க ஆளு. இப்படி இருந்தா தானே எனக்கு தொழில் நல்லா இருக்கு. ஆமா ஆமா உங்க தங்கச்சி நல்லா இருக்கு. மூடப்பா நீனு போயாம அந்த பிள்ளையவே நுட்டுவேன். கொஞ்சம் அசந்தா போதும், கொஞ்சம் அழகா இருந்தா போதும். உனக்கு போதுமே. ரப்பு 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 நீ அடிச்சதை பாத்துக்கிட்டு இருந்தேன். உங்க தங்கச்சியோட நீங்க தான் அற்புதமா இருக்கீங்க. அப்படியா? வாங்க வணக்கம் வணக்கம். வாங்க வணக்கம் வணக்கம். அப்பா அடேங்க அப்பா. ஆளு நல்லா கும்முன்னு இருக்கீங்க. ஆள் நல்லா நீங்க ஜம்முன்னு இருக்கீங்களே. நல்லா. ஆனா ஒட்டு மோசர் வச்சாலும் வச்சீங்க, அழகா வச்சிருக்கீங்க. ஆனா வரைஞ்ச மீச வரைஞ்சாலும் வரைஞ்சிருக்கீங்க, அழகா வரைஞ்சிருக்கீங்க. என்னைய நொட்டலைன்னா உனக்கு தூக்கம் வராது. என்னைய நக்கலைன்னா உனக்கு தூக்கம் வராதோ? பேச்சு ஏதோ திமிர்த்தனமா தெரியுது. என்ன திமிரா இருக்கு என்ன? இந்த மாதிரி இல்ல கேக்குறேன். இங்க ஒரு முத்துராஜா. பேச்ச நிப்பாட்டு முதல்ல. உன் பேச்ச நீ நிப்பாட்டு. பேச்ச குறை முதல்ல. பேச்ச குறை. என்ன வாய் காய் பேசுறீங்க? நீ வாய் காய் பேசும்போது நாங்க பேச மாட்டோமா? ஆம்பளை 1000 பேசுவேன், பொம்பளை பேசலாமா? நான் பொம்பளை 1001 பேச, நீ ஆம்பளை பேசலாமா? பொம்பளை பேச கூடாது. அப்படி யார் சொன்னது? பொம்பளை நான் தான் சொல்றேன். நான் கேக்குறேன். பொம்பளை குடும்பத்துல தொண பேசினா குடும்பம் மசூரோட உருப்படாது. நான் கேக்குறேன், நீ ஆம்பளை பேசுறதுக்கு நான் ஊழ் போட்டுக்கிட்டு நிக்கவா முடியும்? ஊழ் போட்டுக்கிட்டு நிக்கணும். ஏன் நிக்கணும்? குடும்பம் அப்படி குடும்பத்துல தொண பேசினா குடும்பம் குட்டியா தூக்கிடுபடி. முத்துராஜ் அவர்களே, நீங்க சொல்றதுக்குலாம் ஊழ் போறதுக்கு என்ன கூட்டிட்டு வரல, சரியா? நீங்க பேசுறா நான் பேசுவேன். நான் என்ன பேசுறேன்னா அதைத்தான் பேசுவேன். நீ எதை பேசுறமா அதை பேசுவேன். எனக்கு தெரியும், நீ சொல்லி கொடுத்துட்டா நான் பேசுறேன். உன்ன சிப்பன பப்பா கிடையாது. என்னன்னைக்கு எப்போ இல்லாத விட நீங்க அதிகமா பேசுற மாதிரி தெரியுது. அதாவதுங்க, நான் எப்பவும் இப்படிதான் பேசுவேன். இப்ப மட்டும் கிடையாது. அப்படியா? ஆமா. நான் வரும் பொழுது எல்லாத்தையும் சுருட்டி ஒடுக்கி அம்பட்டையும் எல்லாத்தையும் பொத்தி உள்ள வச்சுக்கிட்டு வந்துடுறேன். ஓஹோ அப்படியா? ஆட்டுனே வாழை பிடிச்சி ஒட்ட அரித்தியா விடுவேன். இவர் வரும்போது உன்ட என்ன வாழை மட்டும் இல்ல, இன்னைக்கு மசுறு மட்டும் பூரா உளுத்தி மடையில பூரா அத்து இன்னைக்கு பூரா கூட்டத்துல எரியிறது. இன்னைக்கு இங்க பாருங்க, இந்த வசனத்துல ஒண்ணுமே தெரியாம வந்து படம் காட்டி நிப்பாளுங்க பத்தியா? அவகிட்ட தான் இந்த வசனத்தை பேசணும். இன்னைக்கு கிடைச்ச இழிச்சா வச்சு நீ தானே. இன்னைக்கு கிடைச்ச இழிச்சா புண்ணாக்கு நீ தானடா. இழிச்சா புண்ணாக்குன்னு வச்சுக்க. இழிச்சா சிரிக்க பேசுற வச்சு உங்க ஒப்பத்தா மைனே ஓய்து கலண்டர் மாத்துங்க. பாவடை கிழிஞ்சு போய் ஓ சட்டி கிழிஞ்சு போயிரு மாத்துங்க. போயா முதல்ல அங்கட்டு. ஆட்டிக்கிட்டு வந்துட்டு அங்கிருந்து என்னையும் பாருங்க, எப்படி இதையும் பாருங்க. நீங்க பேக் மச்சல. நான் கேக்குறேன், நீ திரும்ப மட்டும் இல்ல, நீ ஆட்டிட்டு வரும்போது நாங்க வர மாட்டோமா? நான் வந்திருக்கேன், காரணத்தோட வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன், ஒரு அர்த்தத்தோட நானும் வந்திருக்கேன். 11 மணி ஆச்சுனா உங்க தொல்லை தாங்க முடியல. உனக்கு 11 ஆச்சுனா எனக்கு ஓன் தொல்லை தாங்க முடியலையேடா. தொன எப்ப பார்த்தாலும் நீ பேசாதயா முதல்ல ஆம்பளை நான் 1000 பேசுவேமா? பொம்பளை நானும் பேசுவேங்க. இங்க பாரு, அப்படி பேசாத. பொம்பளை எதை பேசுறமா அத பத்தி பேசு. அதே மாதிரி ஆம்பளை நீங்க எதை பேசுறமா அத பத்தி நீங்க பேசுங்க. அப்படிதான். எனக்கு என்னமோ நீ சொல்லி கொடுத்த மாதிரி நான் பேசுற மாதிரி தெரியுதே. நான் கேக்குறேன், நீ சொல்லி கொடுத்து நான் ஒண்ணு பேசுறதுக்கு சின்ன பப்பா கிடையாது. பேசுவேன். ஆம்பளை சொல்றத பொம்பளை கேட்டு நடக்கணும். அவதான் பொம்பளை. அதாவதுங்க, ஆம்பளை ஜான்பல்ல ஆணுக்கு மரியாதை கொடுக்காதனால எங்க ஜானுக்கு மரியாதை கொடுத்தாகணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க முத்துராஜ் அவர்களே, இந்த தரணி யாருக்கு என்ன தரணும், எப்படி மரியாதை தரணும், யார்கிட்ட என்ன பேசணும், எது பேசணும்னு எனக்கு தெரியும். நீ சொல்லி கொடுத்து நான் பேசணும்னு நீ பெரிய ஆளு கிடையாது, சரியா? உன் ஆணுக்கு கொடுக்க முடியாது, உங்க சாணுக்கு கொடுமையா மசத்துக்கு கொடுக்க முடியாது. நீ என்னையா பண்ணுவ? என்னடா அது? இப்ப தாண்டி ஒட்டு மச்சர் இப்ப தாண்டி கூட்டத்துக்கு நீங்க பாத்தீங்களா? அன்னை பாருனே, நீ எனக்காண்டி முயல் ரத்தம்லாம் வந்து கொடுத்து இது பாரு ஒட்டு மச்சர்னு சொல்றியே பாருனே. ஒரிஜினல் மச்சரா? சும்மா உண்மையா சொல்றாங்க, ஒட்டு மச்சர்தாயா? அதுதான். இங்க வாங்க. இந்த பூதி ஒண்ணிட்டீல. என்ன அலையே? அப்பா நீ அங்க தள்ளி நின்னு பேசுப்பா முதல்ல. நீங்க எதுக்கு ஏறிக்கிட்டு? இருமா, கோபப்படாத. தள்ளி நில்லுங்க முதல்ல. கோபப்படாதீங்க வா. நீங்க இந்த பப்புட கண்டாலே எனக்கு எச்ச மச்சர் தான் வருது. சரி கோபப்படாத. இல்ல நீங்க ஒரிஜினல் மச்சர் சொன்னீங்கல்ல, அதனால கேக்குறேன். சும்மா இல்லங்க, அஸ்வினி ஹேர் ஆயில், அமலா என்ன, முயல் ரத்தம், இன்னும் சூப்பர் வாசம் எல்லாம் தேய்ச்சு முயல் முத்திரம், கொசு முத்திரம். என்னென்ன முத்திரம்? ஆமா முத்திரம். மூத்திரமா தேய்க்கிறீங்களா? மாமாயா மச்ச போன ஒரு முத்திரம். இங்க வாடா செல்ல. சரி அங்க நில்ல பேசுங்க பரவாயில்லை. இங்க வரேன்டா. கோபப்படாத பண்ணாதீங்க. இல்ல. சரி. இது உங்க ஒரிஜினல் மச்சர் தானே? எஸ். என்னன்னா இப்படிங்க கைய விடுங்க. இதுக்கு வந்து முயல் ரத்தம், அஸ்வினி ஹேர் ஆயில், அமலா என்ன, சரி சூப்பர் வாசர் என்ன. சூப்பர் வாசரா? யா ஒன்னு விடியா மொட்டை. சரி. ஏம்மா இது என்ன கருப்பா இருக்கு? இருமா, பூதி பண்ணாதீங்க. இங்க வாடா. சொல்லுங்க. இது கருப்பா இருக்கு, இது செம்பட வந்து கிடக்கு. அது வந்துங்க, இது வந்து பார்லர் போய் நேத்து கலர் அடிச்சிட்டு வந்து ஒரு பக்கம் அடிச்சு ஒரு பக்கம் அடிக்காம இருக்கும். ஆமாங்க. அப்படியே பத்திரமா வச்சுக்கிறீங்க. சரிங்களா? ரொம்ப அப்படியே ஆட்டாத, ஊர்ல ஆடிக்கிட்டு தெரியாத. ஏன் எதுக்கு ஏன் மச்சரே நான் ஆட்டுவேன், உங்களுக்கு நீங்க என்ன சொல்றது? ரொம்ப ஆட்டாத, ஆட்டுல பூரா கூட்டத்துல போய் மச்சர மட்டை விழுந்துரும். எதுக்கு விழுது? ஞாபகம் வச்சுக்க. இங்க பாருங்க. சரியா? இங்க பாருங்க. என்ன? ஒரு சபையில எதை பேசணுமோ அதுதான் பேசணும். நீ எப்படி நடந்துக்கிறமோ அப்படி நடந்துக்க முதல்ல. எனக்கு
தெரியும்ட்டே நானு. நீ சாதிக்க பிறந்தவர்கள் ஆம்பளை வர்க்கம். சாதிக்க பிறந்தது பொம்பளை வர்க்கதான்றேன். ஆம்பளை என்ன பேசுற படக்குன்னு பேசிருவியா? பேசுறது தானே வச்சு கூட்டிட்டு வந்திருக்காரு எங்க மாமா. நீ பெண்களா பிறந்து என்ன சாதிச்சு? நீ ஆண்களை பிறந்து என்ன சாதிச்சிருக்கீங்க? நாங்க எல்லாமே சாதிப்போமா? நாங்க ஆம்பளை பிறக்க பொழுது சாதிக்கணும். பிறக்கிறவந்தே ஆம்பளை. சாதிக்க பிறக்க வச்சது பொம்பளை. அத முதல்ல தெரிஞ்சு பேசுங்க. உன்னை சாதிக்கணும் நினைச்சாலும் அது சாதிச்சு முடிச்சு பிடிச்சா அவன் வேலை வாப்பி அடுத்த வேலை. என்ன சாதிச்சு? நீங்க என்ன சாதிச்சு? நாங்க நினைச்சோம்னா சைக்கிள் ஓட்டுவோம், பைக் ஓட்டுவோம், வேன் ஓட்டுவோம், லாரி ஓட்டுவோம், பஸ் ஓட்டுவோம், ட்ரெயின் ஓட்டுவோம், சேத்தி ஓட்டுவோம், கப்பல் ஓட்டுவோம், பிளைட் ஓட்டுவோம். இப்படி எல்லாத்தையும் ஓட்டுற உங்களை தூக்கி போட்டுக்கிட்டு ஓட்டுவோம். நீ மசத்தை புடுங்கி தள்ளிட்டான்னு தெரியாது. போயா பா. உன்னைய மாதிரி ஓட்டுறால எத்தனை நாள் இந்த தண்ணி நான் பார்த்துட்டு வந்திருக்க மாட்டான். சம்பகுளம் சம்பு ராஜா, கடுகு சந்தா சாக்கெட் ராஜா, கொல்லங்குடி தன்ராஜு, திரும்பப்பட்டியை சேர்ந்து நீங்க உன் பேர் என்னப்பா? முத்துராசா. தொங்கு ராஜா முத்துராஜாடா. ராஜா தொங்காத ராஜாப்பா. சோழங்குடி தங்க ராஜா. இன்னைக்கு வந்திருக்கு திரும்பப்பட்டி முத்துராஜப்பா. நீ என்னத்த நீ பேசி வச்சு கொண்டு போய் பாத்துருவோம். சரிங்க பா. பேச்சுக்கு வேலை இல்ல. ஆமா. இங்க வா. நான் என்னக்கேன் சொல்லுங்க. தெரிஞ்சு என்ன விஷயமா வந்திருக்கேன்? இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரம் பார்க்கறதுக்கு நீ வந்திருக்கேன். என்ன வியாபாரம்? பிசினஸ். என்ன பிசினஸ்? என்னடி முக்குறி கிடக்குற? இல்ல வருது இல்ல. என்ன முக்குறி? என்ன கொஞ்சம் தொண்டை அடப்பா இருக்கு. தொண்டை அடப்பா இருக்கா? ஏன் 4 பேர் எதுக்கு இருக்க? அடப்ப எடுத்து விட்டுருவாங்க. நான் சொன்னேன் அப்படி அவங்கள எடுக்கணும்னு. நீ தானே சொன்ன? இல்ல, அதாவது நான் இளநீ வியாபாரம் பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கேன். இளநீ வியாபாரமா? ஆமா. இந்த இளநியை கொண்டு போய் இன்னைக்கு நானும் இந்த பிள்ளையும் வேற ஊர்ல விற்க போலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கேயோ போன ஊரு. அங்க எங்கேயோ போக வேண்டியவன் இன்னைக்கு உளுத்திமடையில வந்து நிக்கிறான். ஆமா. அங்க ஊருக்கு நாடகம் போட்டு இங்க நின்று போய் இங்க வியாபாரம் பண்ணி பொழைக்கலாம்னு வந்திருக்கிற. இங்க வரணும்னு தலையெழுத்து இருந்துச்சுன்னா உளுத்திமடை சாப்பாடை சாப்பிடணும்னு தலையெழுத்து இருந்தா யாருனாலையும் மாத்த முடியாது. சரிங்களா? இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப வந்து வியாபாரத்துக்கு வந்துட்டியா? ஒரு வழியா எப்படியோ வந்தாச்சு. சரி, உங்க வியாபாரம் என்ன வியாபாரம்? இளநீ வியாபாரம். இளநியா? ஆமா. இந்த இயற்கையை மறைக்குது. இந்த ஒட்டுமொத்த தூக்கி பின்னாடி போடுங்க பாப்பா. ஏன் எதுக்கு? ஏன் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? தூக்கி போடுங்க. அது நல்லா இல்ல. இப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? எனக்கு இப்படி பார்க்க பிடிக்கல. பின்னாடி தூக்கி போடு. நான் அப்படிதான் போட்டுருப்பேன். தூக்கி போடுமா? புரியல. அவர் வாங்க போறவர் அவருக்கு இளநிய பார்க்கணும்ல. சரி, இளநிய வர பாக்குறீங்களா? இது இளநியா குறும்பையா? ஒரு மரியாதை இல்லையா? இந்த மாதிரி போட்டு தொலைச்சாங்க. ஏன் நீ சொன்னா நீ குறும்பை சொல்லுவ, நான் அப்புறம் இதோட இருக்கணும்வா? அப்படி கிடையாது. இத தூக்கி இங்கிட்டு போடு. அப்புறம் என்ன நான் மத்த அப்புறம் கேவலப்படுத்தி முடியும். சரி, நீங்க குறும்பை சொல்லாதீங்க. அப்ப நீ கீ இங்கிட்டு போடு. நான் இளநீ வியாபாரம் வைக்க வந்தவள நீ குறும்பை சொல்றீங்க? நீ சத்தியம் பண்ணு. சத்தியமா? இளநீ தானா? இளநீ தான். நீ முன்ன தூக்கி இங்கிட்டு போடு. நல்லா பாத்துப்பா. தயவு செய்து சொல்றீங்க பாரு பெரியப்பா. இந்த வெள்ளை பல்ப்பு மட்டும் போடாத. தயவு செய்து கும்பிடுறோம் காலை விழுந்து எரிஞ்சு தொலை. இது மூஞ்சி பிள்ளை. சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், இது இளநீ தான். இளநீ தானா? ஆமா. சரி, இளநீன்னு சொல்றேன். நீ தூக்கி போடு. எனக்கு பேச்சே வரல. தூக்கி பின்னாடி போடு. எனக்கு பார்த்து ஏதாவது பார்த்து பேசுறதா பார்த்து. இளநீ தானா? ஆமாங்க. நெசமாவே இளநீ தானா? உனக்கு எப்படி தெரியுது? மூஞ்சில குடுத்தேன்னு வச்சுக்கோ, ஏன் மூஞ்சி தெரிச்சு போயிரு அப்புறம். சரி, இளநீதே அந்த மசரத்துக்கு பின்னாடி போட்டால. ஐயா ஐயா, இந்த மசரத்துக்கு இங்கிட்டு போடு. டைலாக் எனக்கு வராது. அங்கிட்டு தூக்கி போடு. அங்கிட்டு போடு. ஈஸ்வரா, இப்போ ஓகேவா? சரி, இப்ப எத்தனை வயசுல இருந்து இளநீ வியாபாரம் பாக்குறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வயசுல இருந்து பாக்குறேன். வியாபாரம் எப்படி போகுது? சூப்பரா போய்கிட்டு இருக்கு. சூப்பரா போகுதா? ஆமா. நெசமாவே இளநீ தானா? என்ன வளர்ச்சி உங்களுக்கு திரும்ப சொல்லணுமா? சரி, தோப்பு வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. தோப்பு சொந்த தோப்பா? ஆமா. எத்தனை மரம் வச்சிருக்கீங்க? அங்க ஒரு தோப்புல ஒரு 1500 மரம் இருக்குமானே. ஒரு 1300 மரம் இருக்கும். 1300? ஆமா. ஏறுறதுக்கு ஆள் வச்சிருக்கீங்களா? எதுல? மரத்துல. எது பேசுறாலும் ஒரு அர்த்தத்தோட பேசணும்னே. அவ அதுக்கு முன்ன என்ன சொன்னியா? ஏறுறதுக்கு ஆடு வச்சிருக்கீன்னு. என்ன ஏறுறதுக்கு? இதுல ஏறிட்டாங்க, மரத்துல ஏறிட்டா கேக்குறேன். அது எப்ப ஏறிட்டாங்க? ஆமா. எத்தனை ஆள் வச்சிருக்கீங்க? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வச்சிருப்பாங்க. 10-15 பேர். ஆமா. இந்த 10-15 பேர் தினமும் ஏறுவாங்களா? தினமும் எதுல ஏறுவாங்களா? மரத்துல தான். இல்ல, வாரத்துல ஒரு முறை ஏறுவாங்க. ஓ, அப்ப கொண்டு வர இளநீ ஊரா ரோட்ல கடந்து விக்காமையே கிடக்கு. நீங்க பாத்தீங்களா? அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஏறுவாங்கன்னா அப்புறம் விக்காம கிடக்குறதுனால தானே. ஒரு பொருளை வாங்குறோம். தினமும் வியாபாரத்துக்கு போனா கேருமா, உன் பேச்சுக்கு நான் வர்றேன். தினமும் தானே வியாபாரத்துக்கு போற. தினமும் வியாபாரத்துக்கு போனா தினமும் இந்த பொருள் காலி ஆயிட்டா அடுத்த நாள் ஏறி புடுங்கினா தானே சரியா வரேன். அப்ப பைபாஸ் ரோட்டி போட்டுருக்கு, இளநீ விக்காமையே கிடக்குது. இது வந்து அதுதான் இளநியா குடும்பையா? இது வந்து விக்காம இருக்கிறது என்ன பழைய இது கிடையாது. இது பிரஸ் பீஸ் சும்மா இல்ல. அப்படியா? ஆமா.
சரி இளநீல எவ்வளவு தண்ணி வரும்? இளநீல ஒரு முக்கால் படி தண்ணி வருங்க. இப்படி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஊருக்கு ஊரு. எடுத்துட்டு வா சூடத்தை சத்தியம் பண்ண சொல்லுவியா? சத்தியம் பண்ணு பாப்பா. சத்தியமா சொல்றீங்க? நீங்க முன்னப்படி அவ்வளவுலாம் வராது. சத்தியம் பண்ணு மச்சான். இது மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டையும் சேர்த்து ஒரு டம்ளர் கூட வர்றது சிரமமாத்தே இருக்கும். ஒரு டம்ளரா? அரை டம்ளர் தான் வரும். ஏங்க நம்பிடுத்தேன். இங்க பாருங்க நான் பொறுமையா இருக்கேன், ரொம்ப பேச வைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி உன் பேச்சுக்கே நான் வரேன். சரி எத்தனை இளநீ கொண்டுகிட்டு வந்த? அங்க இருந்து வரும்போது 100 இளநீ கொண்டு வந்தேங்க. எத்தனை இளநீ வித்து? 98 இளநீ வித்துருச்சு. மிச்சம் 2 இங்கிட்டு போட்டு தொலைச்சாங்க. இல்ல அவனுக்கு வந்து இந்த மசத்தை அத்து கையில கொடுக்கணும் பாதா அவனுக்கு ஆசை. ஆமா சரி எத்தனை 100 கொண்டு வந்தீங்களா? ஆமாங்க. 98 வித்துருச்சு. 2 மட்டும் விக்கல. ஆமா. ஏன் இந்த 2 மட்டும்? அது வாங்கல விக்கல அவ்வளவு இதெல்லாம் கேட்க கூடாது. கேள்வில என்ன கேட்க கூடாது. வாங்கல விக்கலனா விவரம் சொல்லுங்க. எடுத்து காலி பண்ணுங்க. அப்படி கிடையாது. ஏன் என்ன காரணம்? ஏன் அப்படின்னா எங்க ஒரு பொருளை ஒரு வியாபாரம் பண்றோம். வியாபாரம் பண்ற எல்லா பொருளுமே எங்க வித்துருமா? ஒரு சில பொருள் இருக்கதானே செய்யும். நீ சத்தியம் பண்ணு இந்த இளநிய யாருக்கிட்டையும் கொடுக்கல, எவனும் பிடிச்சி ஆட்டல, அப்படி சத்தியம் பண்ணு. ஐயோ இது என்ன ஆட்டி பாக்குறதுக்கு நான் விளையாடுச்சாமாண்ணா? நான் அதெல்லாம் எனக்கு முடியாது. அப்புறம் நீ சொல்லு. ஐயனார் சத்தியமா? ஐயனார் மேல சத்தியமா? அந்த கையில காட்டு சத்தியம் பண்ணு. ஐயனார் மேல உங்க மேல வேணும் சத்தியம் பண்றீங்க? சாமி மயத்துக்கு என்னைய கொல்றதுக்கு வாங்க சத்தியம் பண்ணுமா. ஐயனார் மேல சத்தியம். ஐயனார் மீது சத்தியமா? முத்துராஜ் மேல சத்தியமா? முத்துராஜ் என்ன பயத்துக்கு அது என்ன சொல்ற? இங்க சத்தியம் பண்ணு. சாமி மேல சத்தியம் பண்ணு. சாமி மேல கண்ணி சத்தியம் பண்ணா கண்ணை குத்திரும். அப்ப நீ சத்தியம் பண்றதுக்கு நீ மலுப்புறத பார்த்தா? சரி சான்றேன். இப்ப சொல்லுங்க. மலுப்புறத பார்த்தா பல பேருக்கு இத குடுத்துட்டு நினைக்கிறேன். சத்தியமாக எங்க அப்பா குணசேகர மேல சத்தியம். ஏய் வித்யா அப்ப கொன்றுவ காலகாலத்துல. சொல்லுங்க நீங்க சத்தியமாக. எங்க அண்ணே மணி மேல சத்தியமா? இது வரைக்கும் இந்த இளநியை எவனும் தொட்டதில்ல, போட்டு ஆட்டுனதில்ல, குலுக்குனதில்ல. என்ன கை அங்க போகுது, என்ன பிரச்சனை? பேச்சு சுத்தம் இல்ல. இவ சொல்றது இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், இவ பேச்சு வார்த்தை எனக்கு பிடிக்கல. இவ இளநியை யாருக்கிட்டே கொடுத்துருக்க, எவனா போட்டு ஆட்டி பார்த்திருக்காங்க, கலகலன்னு ஆடி இருந்திருக்கு, விட்டுட்டு போயிட்டாங்க. சத்தியமா இது யாருமே தொட்டது கிடையாது. கையை ஒடிச்சு விடுவேன். சரி விடுமா. ஓ வியாபாரம் எப்படியா வித்தாலும் சரி, விக்காம வீட்டுக்கு போனாலும் சரி, நானும் வியாபாரம் தான் பண்றேன். நீங்க என்ன பாக்குறீங்க? நான் வந்து நொங்கு வியாபாரம். ஓ நான் இந்த 3 கண்ணு இருக்குமே அதுவா? என்னகிட்ட கேளுமா. 3 கண்ணு 7 கண்ணு நோண்டி நோண்டி திம்பாங்களே அது. ஆமா ஆமா. நோண்டாம எப்படி நோண்டி திம்பாங்க? எப்படிமா நோண்டி நோண்டி திம்பாங்க. ஏய் இப்படியா ஓடுறது நோண்டி? நொங்க நோண்டி தானே தப்புவாங்க. சரி எத்தனை கண்ணு நொங்கு சாப்பிட்டிருக்கீங்க? எத்தனை கண்ணு? நான் வந்து 3 கண்ணு சாப்பிட்டிருக்கேன், 4 கண்ணு சாப்பிட்டிருக்கேன். நம்ம மட்டும் ஒத்த கண்ணு நொங்குதியா? ஒத்த கண்ணு நொங்குனா அது அதனால டேஸ்டா இருக்கு. சரி நான் கேக்குறேன், என்கிட்ட கேட்ட மாதிரி உங்க நொங்குல எப்படி தண்ணி வருங்க? நம்ம நொங்குல ஒரு 2 சொட்டு 3 சொட்டு தியா அதிகபட்சம். எனக்காவது பிரச்சனை இல்ல. சரி தாளம் போடுற எங்க அப்பா பரமசிவத்துக்கு வெட்டி வாசிக்கிற குணசேகர மாமாவுக்கு 1 சொட்டோட நின்னுக்கிறது. அது வந்து கடுக்கா வந்து வச்சுமா. அப்படியா? சரி அப்ப நீங்க ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. ஆடி பாடி வியாபாரம் பண்ணலாமா? ஆடுனா பாடுனா ஓடுனா உட்கார்ந்தா படுத்தா நிஜமாவா? அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, இந்த போடு போட்டாலுமே நான் என்ன சொல்றேன், இந்த போடு வாயில ஓடுறேன். அடி நிக்கட்டுமா போகட்டுமா, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா, அடி ஒரச நிக்கிற செவத்த குட்டி, அடி குடி 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 குட்டி 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 குட்டி, இது நல்ல செவத்த குட்டி, செவத்த குட்டி, நல்ல வளர்ந்த குட்டி, நல்ல வளர்ந்த குட்டி, சைசான குட்டி, சைசான குட்டி, தோதான குட்டி, எங்களுக்கு தோதான குட்டி, உங்களுக்கு தோதான குட்டின்னு பாடுனீங்கன்னா பொட்டி மிருதங்க ஆள்ற உண்டு அம்பிட்டு நொறுங்கி போயிரு. ஏய்யா எங்களையா நொறுக்குற? அப்புறம் என்னதியா பெட்டியை நான் கண்டு கிடக்கட தம்பி, இந்த பெட்டியை நொறுக்கிடுவான். எனக்கு ஏத்த குட்டின்னு பாடுறேன், அப்படி பாடுங்க. ஏய் எல்லாருக்கும் ஏத்தான குட்டி தானே நீ சொல்லுங்க. மட்டும் ஏத்த குட்டி, எனக்கு மட்டும் ஏத்த குட்டி. ஐயா நல்லா இருப்பீங்க. என்னையா இந்த ஒரு வரியை மட்டும் மாத்தி சொல்லவா? உங்க இதுக்கு 2 முத்தம் கூட கொடுக்குறேன். சரி இந்த இதை மட்டும் மாத்திக்கிறீங்க. எனக்கு மட்டும் ஏத்த குட்டி, எனக்கு மட்டும் மாத்தி, எனக்கு இருங்க உங்களுக்கு மட்டும் ஏத்த குட்டி. என்ன உங்களுக்கு உனக்குன்னு பாடுங்க. உனக்கு மட்டும் ஏத்த குட்டி அப்படி பாடுங்க. ரொம்ப வருத்தமா பாடுற மாதிரி தெரியும். கண்ணங்க அறுத்துகளை ஏத்தங்க முட்டை கூட கண்ணங்க முக்கிய ஏத்தங்க முட்டை
கொடு கனகரத்தைகளே ஏத்திருக்கா கொட்டு கூட கனகத்தை அடி கனகத்தை பூங்குயிலே ஏத்திருக்கா கொட்டு கூட உருட்டு முளைக்கையில ஏத்திருக்கா கொட்டு கூட உருட்டு முளைக்கையில ஏத்திருக்கா முட்டு முட்டை முட்டை பல்லாம் எம்மா முட்டை பல்லாம் முழுகுதமா ஏத்திருக்கா கொட்டு கூட கனகரத்தைகளே ஏத்திருக்கா கொட்டு கூட கனகத்தை பூங்குயிலே ஏத்திருக்கா கொட்டு கூட நீ பேண்ட் போட்டுக்க நீ பொழப்ப நான் பாவாடை கட்டி நான் அப்படியே பழக்க முடியும் அவுத்துங்கன வை போம்போது அடிக்கிற சட்டியோட ஆடு ஓ சட்டியோட ஆடி நீ ஓசில படம் பார்க்கலாம்னு பாக்குற ஆட்டாடி நீ சட்டியோட ஆடிட்டானா நீ அதோட செத்து போ பரவாயில்லையா மக்கா குண்டியும் இல்ல மண்டையும் இல்ல நான் ஆடிட்டாலும் அப்படித்தான் இருக்கும் அடி சீவிசனுக்கு அடுத்து சிங்கார பொட்டு வச்சு சீவிசனுக்கு அடுத்து சிங்கார பொட்டு வச்சு அடி அலங்கார தோரணை ஒட்டி நீ அலப்பறையா வரும் பொழுது அலப்பறையா வரும் பொழுது அடி நெடுந்தூரம் போக வேணாமே வழியே நடக்க வேணாம் தூரம் போக வேணும் நம்ம நினைக்கும்படியே நடக்க வேணும் அடி அழகான மலை வாங்கி நாம ஆட்ட போட்டு மாத்திக்கு வா மலை மாத்திக்கு அப்படி ஏமா ஏய் பொழந்துறியும் பொழந்து இவ்வளவு பெரிய மேல கட்டிட்டு போட்டிருக்காங்க திப்புதானப்பா அவருக்கு மூக்கா தண்டல நல்லா தெரிஞ்சுப்பா மல்ல போக தெரிஞ்சுப்பா அவனுக்கு போய் விழுடா ஒரு அடி விடாதயா திருப்பிட்டானே அப்புறம் என்ன எங்க ஏறி கட்டிட்டு வர அடி ஒண்ணுகிட்ட நமக்கு ஆத்தல நீ ஆதார போய் அப்பத்தாட போடா உங்க அப்பதா போய் உங்க ஐயால யார சொல்லு நீ ஓரமா நில்லு இந்த ஏரியாக்கு வரப்படாது அடி எல்லாரும் குளிப்பதற்கு எல்லாரும் குளிப்பதற்கு கொஞ்சம் அசந்திருந்தா நேரம் எல்லாம் இருக்கு ஏற்கனவே இது சதை ஏறிக்கிட்டு கிடக்குறையா சத்தியமா மல்லாக்கு விழுந்து நினைச்சேன் நீ அப்படித்தான் ஏலேய் பழைய பழைய கடுப்பு தெரியும் எனக்கு என்ன கூழு வச்சுல இந்த புள்ளைய அடக்கணும்னா போன நெளிவுக்கு இந்த புள்ளைய கூட்டி போயிரு அடி எல்லாரும் குளிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி எல்லோரும் குடிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி இந்த செவத்த பிள்ளை குளிப்பதற்கு இந்த செவத்த புள்ள குடிப்பதற்கு இந்த தரணி பிள்ளை குளிப்பதற்கு புள்ள குடிப்பதற்கு ஒளித்து மலை இளைஞர்கள் அடிகொள்ளா தண்ணி நம்ம உளுத்தி மலை இளைஞர் அடிகுழாய் தண்ணி எங்க சொல்றது வந்தாலும் பாட்டி மதுரை நம்ம தாண்டி பொன்னாடி போடி புதுக்கோட்டை போயில தாண்டி வந்தாலும் பாடி மதுரை நம்ம தாண்டி எடி போனாலும் போடி புதுக்கோட்டை போயல தாண்டி கொஞ்சம் வயசு குமரி பிள்ளை உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல அடி கொஞ்சம் வயசு குமாரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்ல அடி கொஞ்சம் வயசு குமரி பிள்ளை உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல அடி கத்தரிக்கா கத்தரிக்கா காம்பு நீண்ட கத்தரிக்கா 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 காம்புனி கத்தரிக்கா 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 காம்பு நரையன தோட்டத்தில நட்டு வச்ச கத்தரிக்கா நாராயண தோட்டத்தில் நட்டு வச்ச கத்தரிக்கா 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 காம்பு நீண்ட கத்தரிக்கா 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 ஏ காம்புனி கத்தரிக்கா 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 நீ காம்புனி கத்தரிக்கா
சீனா போட்டு சேர்ந்து ஜோதா சேரலையோ செவத்த புள்ள நெத்தியிலே செவத்த புள்ள சாவிலே சிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு சிஞ்சனக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு சிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்ன மட்டும் களை விட்டு ஓடுகிற கூட்டத்தோட இருப்பு வல்ல அழுகிறே அழுகிறே அழுக வல்லே சிஞ்சனக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி பார்த்தா கால் ரொம்ப முறுக்கு அடி வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து காட்டு எடுத்து காட்டு வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து காட்டு பத்தலை பத்தலை ஒரு போட்டு அடி கம்மாக்கர ஓரத்திலே செல்லாத்தா அழுகாம பொறைய நீ நாத்தா அடி கம்மாக்கர ஓரத்திலே செல்லாத்தா மகர ஓரத்தில கண்ணாத்தா கண்டுக்காம போரி அடி என்னாத்தா நீ கண்டுக்காம என கண்டுக்காம பொறைய நீ என்னாத்தா எங்க ஆளை காணுமே எங்க ஆ? ஏய் நீ ஆடி அந்த நீ பிள்ளை ஆடியா வர அந்த பிள்ளை ட்ரெஸ் மாத்த வேணாமா அதான் நீ ஆடு ஆடுறது கரெக்டா ஆடும் நீ தானே பாவடி அவுத்து போட சொன்ன ஓ அப்படியா ஆ. நீ அதில் ஆடு வாய பொழந்து வாய
முடிச்சிட்டாங்க. அவன் அண்ணனுக்கு நீ என்ன பள்ளிக்கூட போற பிள்ளை மாதிரி இருக்க? நீங்க வரீங்களா நீங்களும்? ஆடி முடிச்சிட்டாங்களா அத்தா? ஆமா. என்ன அம்புட்டு ஆட்டாண்டாங்க இன்னும் புள்ள புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரில உட்கார்ந்திருக்காரு என்ன? இல்ல கொஞ்சமாவது கை தட்டினா ஆடுறதுக்கு நல்லா இருக்கும். யாருக்கு கை தட்ட தெரியாதா? ஊர் கட்டுப்பாடு அமைதியா. ஊர் கட்டுப்பாடா? சரி சரி சரி. நான் நீ சொல்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் கேக்குறேன். சரி இதே மாதிரி நானும் ஆடணுமானே? என்ன என்ன அவன் ஒத்த காலத்துக்கு நீ மட்டாக்க பொப்பரப்பான்னு தூக்கி விட்டு. ஆனா நீ இருக்க பத்தியா எங்கிட்டு போனாலும் நீ எங்கிட்டாவது இழுத்து விட்டு தான் வேடிக்கை பார்ப்பீங்க. அவன் இதை பார்க்க சொன்னேன். ஏதோ அவர் லெவலுக்கு ஆடலாம்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆடுறேன். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா திங்கம். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா திங்கம். உண்மையே சொல்வேன் உண்மையாக சொல்வேன் நான் நல்லதாக செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும். உள்ள போய் தண்ணி குடிச்சோம். அதுக்குதான் ஜெயிசா நீங்க உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு சொல்றது. காலை எப்படி நீட்டணும் அப்படி நீட்டு. இப்படி இப்படியா? நீ என்ன சொல்றேன்னு சொன்னீங்களா? சொல்லியா கழுத கிடைச்ச மாதிரி கடைக்கு சொல்லிட்டே மச்சான். பண்ணி தொலைக்க. சொல்லல இந்த ஆட்ட சொல்லி தூக்கி நங்கு நங்கு அடிக்கணும். அடிக்கும். பிரஷர் வந்த பொம்பளை மாதிரி ஆடி கிடக்கு. ஐயா படம் எப்படி தெரியுது? ஓடு ஓடு.
நினைக்கிற? பேட்டை கட்டாடா விட்டாப்புல. அடி வந்தாலும் வாடி மதுரை ஜன்னாம்புதாண்டி. அது தொட்டு கூப்பிட்டுக்க. ஏய் அதே மாதிரி நீ தூக்கு. அந்த புள்ள எப்படி உன் பெல்ட்ட புடிச்சு தூக்குச்சு? நீ அதை புடிச்சு தூக்கு. நீ அதே மாதிரி என் பிடிச்சி தூக்கி என் பேண்ட்டை கழட்டி விடுறதுக்கா நீங்க ஐடியா போறீங்க? போனே அது வேணாம், வேற ஆட்ட வேணாம், ஆட சொல்லுங்க. நல்ல அப்ப முத்துராசனோட தோத்துட்டோம்னு ஒத்துக்க. அப்படி சொல்லாதே. எழுதி கொடு. ஏய் அண்ணே இந்த பிள்ளைக்கு முடியலங்கறத டயர்ட்ஸ்ங்கறாங்க. அதுக்கு அந்த பிள்ளை ஆட முடியலையா? நீ என்ன புடிச்ச? நீ ஒத்த கையில புடி அந்த பிள்ளை தூக்கு. அவி நான் பண்ணுவீத. போன வாரம் முந்தா நாள் போன மிட்ல பேண்ட்டை கழட்டி விட்டே அப்படியே உருகி. அவன்கிட்டயே வரத. ஆமா. அடி அதே பிள்ளை சிரிக்கிறேன். இப்ப அதே மாதிரி பண்ணனும்னு அவ ஐடியா போட்டுட்டு இருக்கான். என்ன பண்ற? உள்ள போய் நல்ல பெரிய டவுசரா போட்டு வந்து. டவுசர் எடுத்துட்டு வரல. அப்படி ஏன் டவுசர் கட்டிட்டாரு? குத்தால குயிலே குத்தால குயிலே. குத்தால குயிலே உட்காந்து பேசலாமா? தொப்புடு ஓட்டதுக்கு தெரிக்கு தெரிஞ்சல. கொஞ்சமா நீ மட்டும் தூக்குனீல. நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பு. எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நீங்க பாம்பு டான்ஸ் ஆட போறீங்க. ஆமா. இது நல்ல பாம்பா சார பாம்பா? எது நீங்க ஆட போறது? நல்ல பாம்பு நானு. அதுதான் சார பாம்பு. ரெண்டு பாம்பு புணஞ்சு ஆடும். ஊடால மலைப்பாம்பா நான் வரவா? வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பு. நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லுவாம்பே.
தூக்கணும். சீ கரும்பு அப்படி இருக்கும். பானை திருப்பி வச்சுக்க. ஏய் இங்கே ஏமா நல்லா ஆடி சட்டை கட்டிடுச்சு. நான் அண்ணி இது டைம் ஆயிடுச்சு, நீ நம்ம நாளைக்கு ஆடுவோம். டயர் நொட்டுது. என்ன டயர் நொட்டுது? கிளம்பி நொட்டுது. காலையில 7 மணி வரைக்கும் நீ நாட முடியும். ஏன்டா நீ எதுக்குடா இதுக்கு தான் நான் ஆடுது, நீங்க கூட வர மாட்டீங்க. நானே இந்த சதை ஏறி போய் கிடந்து நானே ஆடிக்கிட்டு கிடக்கிறேன். அண்ணி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அவன் பல்லு விளக்குனானோ விளக்கலையோ, பானை திருப்பிக்க. காய் வச்ச இடத்துல கொடுத்த நான் திரும்ப தூக்கணுமா? 2 மாசம் தான் ஆகுது பல்லு வலி. இல்ல என்ன 2 மாசம் தான் ஆகுதா? ஆமா. ஓஹோ அப்ப நல்லா அவவே விளக்கு. வருஷ கணக்குல விளக்காம தெரியுதே அவன். அண்ணி இன்னைக்கு முந்தா நாள் போ, நான் சத்தியமா இது நடந்த விஷயம். நானும் தங்கராஜ் மாமாவை போய் பக்கத்துல மைக் செட் வச்சிருந்து மைக் செட் ஆம்பிளி பேர் மேலேயே தண்ணியை ஊத்தி ஃபுல்லா புகஞ்சு போச்சுனே. இதே மாதிரி ஆயிரும். நீங்க சமாளிப்பு மயிரெல்லாம் என்கிட்ட பண்ணாத. உன் கை காசு போட்டு நான் என்ன சொல்றேன்னா இங்க வர வேண்டாம், நீ அங்கனே ஆடு. இங்க ஆடி நான் எப்படி மேலே எப்படிலாம் கழுவி விட சொல்றீங்க? ஏன் இப்ப நான் தூக்குறேனே விழுந்துச்சா? ஏய் இல்லையா மச்சான், நகஞ்சி சொல்ற மாதிரி இருப்ப. அது நல்ல பாம்பு, அதனால அங்கிட்டு சுத்தி ஆடு. நீ சார பாம்பு அங்கனே சுத்தி ஆடு. எங்க தூக்கு. சரி எனக்கு என் சைஸ்க்கு ஒரு செம்பை போகுது, எதுக்கு இந்த சைத்து தண்ணி இது? வாய் கிளிய பேசுறீல. காலையில உன் புருஷங்க காசு வாங்கணும்ல, வாங்கணுமா வேணாமா? வாங்கணுமா இல்லையா? என்ன அதுக்குன்னு எல்லாத்தையும் புருஷன் ஆகிறீங்களா என்ன? அப்புறம் என்னடி ஆடு நேரம் 10 ஆடி இருக்கா? ஆட்டம் நிறைய கிடக்கு ஆடு. நீங்க அப்பா கிளம்பி ரெடியா இருக்கு. ஆதிசிவன் தலையணிந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா, அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. இல்ல ஒண்ணும் இல்ல, 2 சுத்துன உடனே உருகிருச்சு. சார பாம்பு தானே அந்த புள்ள